பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 3ல என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடு. இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் கீழே மொத்தம் 8 தலைப்புகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அந்த வேடம் ஏற்றல், செகண்ட் உருவகப்படுத்தல், அந்த ரெண்டும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். அந்த மூணாவதா இருக்கு பார்த்தீங்களா, சம்பவ முறை, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புன நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்பவ முறை. நல்லா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க கிளாஸை கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸை கவனிக்கும் போதே அந்த கொஸ்டினோட அடிப்படை புரிஞ்சிடும். கிளாஸை கவனிச்சதை வச்சு உங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் வந்து இன்டெரக்டா கேட்டா கூட இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சு நான் சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கொஸ்டினை எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, சம்பவ முறை. சம்பவ முறைனா என்ன சார், அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த சம்பவ முறை அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, சம்பவத்தை முன்வைத்தல். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து சம்பவத்தை முன்வைத்தல். 2 பாருங்க, கேள்வி மூலம் விவரங்களை சேகரித்தல். கேள்வி மூலம் விவரங்களை சேகரித்தல். 3 குழு விவாதம். 3 வந்து குழு விவாதம். 4 தீர்வு காணுதல். இந்த 4 வார்த்தையை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 4 வார்த்தை உங்களுக்கு புத்தகத்துல இருக்காது. நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்த 4 வார்த்தைகளை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதாவது 1 வந்து சம்பவத்தை முன்வைத்தல், 2 கேள்வி மூலம் விவரங்களை சேகரித்தல், 3 குழு விவாதம், 4 தீர்வு காணுதல். இந்த 4 வார்த்தையில வச்சுட்டீங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம்பவ முறை என்றால் என்ன அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, சம்பவ முறை என்பது நிஜ வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு, பாருங்க, நிஜ வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கற்பிக்கும் ஒரு முறையாகும். நிஜ வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை அடிப்படையா வச்சு கற்பிக்கும் ஒரு முறை தான் சம்பவ முறை எனப்படும் சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து மாணவர்கள் சிக்கலை கண்டறிந்து, நல்லா கவனிச்சிட்டீங்களா, இந்த முறையில் மாணவர்கள் சிக்கலை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை சிந்தித்து பரிந்துரைக்கின்றனர். யார்கிட்ட பரிந்துரைக்கின்றா, ஆசிரியர்கிட்ட பரிந்துரைக்கின்றாங்க. இதைத்தான் சம்பவ முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னேன், நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கற்பிக்கிறது தான் சம்பவ முறைன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, சம்பவத்தை முன்வைத்தல். அப்ப நிஜ வாழ்க்கைனா அது எந்த சம்பவத்தை முன்வைக்கணும், அது யாருடைய வேலை, ஆசிரியரோட வேலை. சரிங்களா? ஏதாவது ஒரு சம்பவத்தை அதோடைய ஒரு பகுதியை மட்டும், அந்த சம்பவத்தை முழுவதும் கிடையாது, அந்த சம்பவத்துல ஒரு பகுதியை மட்டும், ஒரு துண்டு சீட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு பகுதியை மட்டும் மாணவர்கிட்ட சொல்லணும். அதுதான் சம்பவத்தை முன்வைத்தல். புரிஞ்சுட்டீங்களா? அந்த சம்பவத்திட்ட மாணவர்கிட்ட சொல்லிட்டு, அதாவது ஒரு பகுதி மட்டும்தான் அதை மாணவர்கிட்ட சொல்லிட்டு இதற்கான தீர்வுகளை நீங்களா விவாதித்து அதுக்கான தீர்வுகளை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பரிந்துரைக்கிறாரு. அப்ப இதுல வந்து ஆசிரியருக்கு 2 வேலை. அந்த 2 வேலை தான் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை முன்வைத்தல். அதாவது சென்டென்ஸா சொல்லணும்னா 2 வேலை ஆசிரியர் வேலை. முதல்ல பாருங்க, இந்த முறையில் ஆசிரியர் உண்மையின் ஒரு பகுதியை, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி மட்டும் தான், உண்மையின் ஒரு பகுதியை, அதாவது நிஜ வாழ்வில் இருந்து நிகழ்வதை முன்வைக்கிறார். ஒரு பகுதியை முன்வைக்கிறார். 2வது வேலை, அவருடைய வேலை என்னது, அதை முன்வைத்துட்டு மாணவர்கள் சிக்கலை கண்டறிந்து அதை திறம்பட கையாளுவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை
பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். ஒரு சம்பவத்துல ஒரு பகுதியை மாணவர்கிட்ட சொல்லிட்டு அதுதான் சம்பவத்தை முன்வைத்தல் சொல்லிட்டு இதற்கான நடவடிக்கைகளை தீர்வுகளை நீங்க விவாதித்து அதுக்கான தீர்வுகளை என்ற சொல்லுங்க சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. இது 2 வேலை. சரிங்களா? இன்னும் புரியாம இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து பாருங்க. சரி சார், இதுல மாணவர்களுடைய வேலை என்ன வேலை? மாணவர்களுடைய வேலை 3 வேலை. 3 வேலை இதுல இருக்கு. அதாவது ஆசிரியர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு, அதை முன் வச்சுட்டு மாணவர்கிட்ட தீர்வு கேட்கிறாரு. அப்ப மாணவர்கள் ஒரு 3 விதமான வேலைகள் செய்யறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க. அனைத்து மாணவர்களும் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பதன் மூலம் கூடுதல் தகவல்களை தேடுவதன் மூலம் முழு சம்பவத்தையும் மறுகட்டமைக்க முயற்சிக்கின்றார். ஆசிரியர் ஒரு சம்பவத்தை சொல்றாருல, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தான் சொல்றாரு. அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியை வச்சு மாணவர்கள் என்ன செய்ய முடியாது, அதுக்கான தீர்வு சொல்ல முடியாது. அப்ப அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நிறைய தகவல்களை ஆசிரியர்கிட்ட கேட்கிறாங்க. சார் இது எப்படி வந்துச்சு, இது என்ன சார் பதில், இதுக்கு என்ன சார், ஆசிரியர் நிறைய தகவல்களை பெறுறாங்க, நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. அதான் அனைத்து மாணவர்களும் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பதன் மூலம் கூடுதல் தகவல்களை தேடுவதன் மூலம் முழு சம்பவத்தையும் மறுகட்டமைக்க முயற்சிக்கின்றனர். முழு சம்பவத்தில் முழுசா என்ன நடந்துச்சு அதை மறுகட்டமைப்புக்கு முயற்சிக்கின்றனர். இது முதல் வேலை. 2வது பாருங்க, இப்படி தேவையான அனைத்து தகவல்களையும் சேகரித்த பிறகு அவர்கள் சிக்கலை வரையறுத்து, இதுல என்ன சிக்கல் இருக்கு அதை தீர்க்க ஒரு தீர்வை பற்றி சிந்திக்கிறார்கள். இதை எப்படி தீர்க்கணும் அதை தீர்வை பற்றி சிந்திக்கிறார்கள். இது 2வது வேலை. 3வது கடைசியா பாருங்க, மிகவும் பொருத்தமான ஒரு தீர்வுக்கு வருவதற்கு முன் வெவ்வேறு தீர்வுகளை ஆய்வு செய்வதில் மாணவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்திக்கின்றனர். சரிங்களா? இப்போ முடிவா ஒரு தீர்வு கொடுக்க முன்னாடி இதுக்கு என்னென்ன தீர்வுலாம் இருக்கு, நிறைய தீர்வுகளை ஆராய்ஞ்சு ஒரு குறிப்பிட்ட தீர்வை ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ பாருங்க, ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க. ஒரு கிராமத்துல என்ன செய்றாங்கன்னா, ஒரு கிராமத்துல குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுது. இப்ப ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆசிரியர் பாருங்க, அதை படி 1 சம்பவத்தை முன்வைத்தல். ஆசிரியர் என்ன சம்பவத்தை முன்வைக்கிறார் பாத்தீங்கன்னா, ஆசிரியர் மாணவரிடம் ஒரு சிறிய நிஜ வாழ்க்கை சம்பவத்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார் பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் கோடை காலத்தில் திடீரென குடிநீரின் நிறம் மாறி லேசான துர்நாற்றம் வீச தொடங்குகிறது. இதனால் அந்த ஊர் மக்கள் பலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. ஊர் மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் குழப்பம் அடைகிறார்கள். இதுதான் ஆசிரியர் வைக்கக்கூடிய அந்த நிஜ வாழ்க்கையோட ஒரு சம்பவத்தை, ஒரு பகுதியை சொல்றாரு. இது எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா சொல்லல, ஒரு பகுதியை சொல்றாரு. ரைட், ஓகே. படி 2. அப்ப இதுல மாணவர்கள் என்ன செய்யணும், கேள்விகள் மூலம் விவரங்களை சேகரித்தல். அப்ப மாணவர்கள் என்னென்ன கேள்விலாம் கேட்கிறாங்க, இப்பொழுது முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள மாணவர்கள் ஆசிரியரிடம் பல கேள்விகளை கேட்கிறார்கள். முதல் மாணவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க, அந்த கிராமத்திற்கு அருகில் ஏதேனும் தொழிற்சாலை இருக்கின்றனவா? முதல் கேள்வி கேட்கிறார். ஆசிரியர் பதில் சொல்றாரு, ஆம், 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய சாயப்பட்டறை உள்ளதுன்னு ஒரு கேள்வி சொல்றாரு. அப்ப மாணவர்கள் நோட் பண்ணிக்கிறாங்க. 2வது மாணவர் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க, கிராம மக்கள் எந்த நீர் ஆதாரத்தை பயன்படுத்துகிறார்கள் சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஆசிரியர், அவர்கள் பொதுவான ஒரு கிணற்று நீரையும் ஆழ்துளை கிணற்று நீரையும் பயன்படுத்துகிறார்கள் சொல்லி ஆசிரியர் பதில் சொல்றாரு. இதை நோட் பண்ணிக்கிறாங்க. 3வது மாணவன் என்ன கேட்கிறாரு, அரசு அதிகாரிகள் அங்க ஆய்வு செய்தார்களா அப்படி கேட்கிறாரு. ஆசிரியர், இல்லை, இதுவரை யாரும் வரவில்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இதுதான் ஆசிரியர் முன்வைக்கிற ஒரு சம்பவம். மாணவர்கள் இத்தனை கேள்வியை கேட்டு அதுக்கான தகவலை வாங்கிக்கிறாங்க. இந்த தகவலை வச்சு அந்த மாணவர்கள் விவாதிச்சு இது என்ன பிரச்சனையா இருக்கலாம், ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படி சொல்லி மாணவர்கள் என்ன செய்றாங்க, முடிவெடுக்கிறாங்க. அதுதான் படிநிலை 3, குழு விவாதம். மாணவர்கள் சிறு குழுக்களாக பிரிந்து சேகரித்த விவரங்களை வைத்து விவாதிக்கிறார்கள். விவாதத்தின் மூலம் என்ன நினைக்கிறாங்க, தொழிற்சாலை கழிவுகள் நிலத்தடி நீரில் கலந்திருக்கலாம் என்று கண்டறிகிறார்கள். 2, தற்காலிகமாக என்ன செய்வது, நிரந்தர தீர்வு என்ன என்று ஆலோசிக்கிறார்கள். படி 4 பாருங்க, தீர்வு காணுதல் மற்றும் பரிந்துரைத்தல். ஒவ்வொரு குழுவும் தங்களுடைய தீர்வுகளை பரிந்துரைக்கிறார்கள். அப்ப என்ன பரிந்துரைக்காங்கன்னா, உடனடி தீர்வு என்னன்னா, கிராம மக்களுக்கு தூய்மையான லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்தல் மற்றும் நிலத்தடி நீரை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்த அறிவுறுத்தல் சொல்றாங்க. நிரந்தர தீர்வு என்ன சொல்றாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புகார் அளித்து தொழிற்சாலையின் கழிவுநீர் மேலாண்மையை ஆய்வு செய்ய கோருகின்றனர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா, இதுதான் சம்பவ முறை. இப்போ பாருங்க, ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் ஆசிரியர் சொன்னாரு. ஆனா மாணவர்கள் அத்தனை கொஸ்டினை கேட்டுட்டு இப்ப இதனுடைய மாணவர்கள் கேள்வி கேட்க தூண்டப்படுகிறார்கள், ஆழ்ந்து சிந்திக்க தூண்டப்படுகிறார்கள், சரியான தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இத்தனை விஷயத்தை தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சம்பவ முறை. அப்ப சம்பவம் இப்ப பாருங்க, சம்பவத்தை முன்வைத்தனா ஆசிரியர் சம்பவத்தை முன்வைக்கிறாரு. கிராமத்துல நிறைய பேருக்கு வயிற்று போக்குற அந்த சம்பவத்தை முன்வைக்கிறாரு.
கேள்விகள் மூலம் விவரங்களை சேர்த்தல். மாணவர்கள் நிறைய கேள்வி ஆசிரியர்கிட்ட கேட்டு அந்த விவரங்களை சேகரிக்கிறாங்க. அடுத்து குழு விவாதம், அவங்களுக்குள்ள குழு விவாதம் பண்றாங்க. லாஸ்டா பாருங்க தீர்வு காணுதல், அதுக்கான தீர்வு கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா சம்பவ முறை அப்படி சொல்லுவாங்க. இந்த சம்பவ முறையில் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹெட்டிங் இருக்கு. ஒண்ணு முக்கிய அம்சங்கள். இந்த சம்பவ முறையோட முக்கிய அம்சங்கள் என்ன, இதோடைய நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன, இதை ஈஸியா நீங்களே சொல்லிடலாம். புரிஞ்சுட்டீங்களா கேள்வி? ஃபர்ஸ்ட் முக்கிய அம்சங்கள் அதை பார்ப்போம். முக்கிய அம்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அம்சங்கள்ல மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு சிக்கலின் சுருக்கமான அறிக்கை, சிக்கலோட சுருக்கமான அறிக்கை புரிஞ்சுக்கிறாங்க. 2 பங்கேற்பாளர்களால் விரிவான கேள்விகள், மாணவர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, அதை பங்கேற்பாளர்கள் விரிவான கேள்வி கேட்க முடியுது. 3 ஆசிரியரின் தகவல் வழங்கல், ஆசிரியர் நிறைய தகவல் அவங்க கொடுக்குறாங்க. 4 குழு விவாதம் மற்றும் சிக்கல் தீர்ப்புக்கான பரிந்துரைகள் கிடைக்குன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. இதன் மூலம் என்னென்ன சார் நன்மைகள் கிடைக்கிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பல பயனர் அமைப்புகளை மேம்படுத்த மற்றும் பயன்படுத்தக்கூடிய நெகிழ்வான முறை. நெகிழ்வான முறைனா எந்த டாபிக்கான கொடுக்கலாம், எந்த தீர்வான மாணவர்கள் கொடுக்கலாம், அதனால இது ஒரு நெகிழ்வான முறைன்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, பதிலளிப்பவரின் பார்வையில் மற்றும் அவரது சொந்த வார்த்தைகளில் தரவு சேகப்படுகிறது. தன்னுடைய சொந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? எதுவும் புத்தகத்தை படிச்சோ வைக்கோ தகவலை சேகரிச்சு தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் சொல்றாங்க. 3வது பாருங்க, பதிலளிப்பவர்களை எந்த ஒரு கட்டமைப்பிற்குள்ளும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்படிதான் நீங்க சொல்லணும், இந்த தீர்வு தான் நீ கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட கட்டாயம் கிடையாது, சுதந்திரமா அவங்க பதில் சொல்லலாம். 5வது பாருங்க, 4வது பாருங்க, மற்ற முறைகளால் தவறுபடக்கூடிய அரிய நிகழ்வுகளை கூட இது அடையாளம் காட்டுகிறது. ஏன்னா யாருக்கு என்ன தெரியும்னே தெரியாது. நிறைய மாணவர்கள் தகவல் நிறைய சேகரிச்சு அதுல அறியப்படாத விஷயங்கள் கூட சொல்லலாம். சரிங்களா? அது ஒண்ணு. 5 பாருங்க, விலை மலிவான மற்றும் அதிக தகவல்களை வழங்குகிறது. 6 கேள்விகள் அல்லது நேர்காணல்களை பயன்படுத்தி விவரங்களை பெறலாம் சொல்றாங்க. அடுத்து குறைகள் பாருங்க, ஒரு 3 குறைகள் இருக்கு. 1 நெகிழ்வான முறையானது எப்போதும் நினைவகத்தின் தன்மையை பொறுத்தது. சம்பவங்கள் துல்லியமற்றதாக இருக்கலாம் அல்லது தெரிவிக்கப்படாமல் போகலாம். சம்பவம் வந்து சொல்ற சம்பவம் உண்மை இல்லாம கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது குறைபாடு சொல்றாங்க. என்ன பாருங்க, சமூகத்தில் நடந்த சம்பவங்களுக்கு இந்த முறை உள்ளமைப்பு சார்புடையது. ஏனெனில் இவை நினைவு கூற எளிதானது. அதாவது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தாலும் தெரியாது, சமீபத்தில் கிடைச்ச தரவுகளை வச்சு அவர் வந்து அதை தீர்வு எடுக்கலாம், அது தவறாக கூட போகக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாருங்க, இந்த முறை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அன்றாட சூழ்நிலை பற்றி எதுவும் கூறவில்லை. எனவே இது மிகவும் பிரதிநிதித்துவம் இல்லை, இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கேள்வி. இப்போ இந்த கிளாஸை கவனிச்சு இந்த கேள்வி எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம எக்ஸஸ் பார்ப்போம்.